எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இரகுலர் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா? நான் பீரியட்ஸ் 50 நாளுக்கு அப்புறம் ஆயிருக்கு, 55 நாளுக்கு அப்புறம் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது. என்னால் ப்ரெக்னென்ட் இப்போ ஆக முடியாதா? நான் ட்ரீட்மெண்ட் போகலாமா? நார்மலாகவே ட்ரை பண்ணலாமா? நார்மலாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் புதுசாக பார்க்குறவங்க இல்லைன்னா எனக்கு சரியாக புரியலை, ஸ்டில் எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் தான் இருக்குது, நான் ரெமெடி எடுத்தும் எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இரகுலர் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இரகுலர் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகி பேபி பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ரெமெடி கூட எடுக்காமல் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இரகுலர் இருக்கும்போது ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாதோ அப்படின்ற எண்ணங்கள் வரவே கூடாது. குழந்தை கண்டிப்பாக நல்லபடியாக பிறக்கும். இப்போ எனக்கு லேட் ஆகுது, இரகுலர் இருந்தால் குழந்தை பிறகுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இன்னும் லேட் ஆகுது அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன். ஒன்று நீங்கள் டாக்டரை போய் பார்த்து ஃபாலிகுலர் ஸ்டடி டேப்லெட் எடுத்துகிட்டு லெட்ரோசோல் மாதிரி டேப்லெட் எடுத்துகிட்டு எக் க்ரோத் பண்ணி ஸ்கேன் பார்த்து சேர்ந்துருந்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெமிடி அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மூலமாக இரகுலரை சரி பண்ணி பெற்றுக்கணும். இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸோ கொஞ்சம் ஒன்று நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறதுனா நீங்கள் அலைச்சலாக இருக்கும், மணி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ட்ரீட்மெண்ட் போகும்போது. ஏன்னா நீங்கள் செலவு பண்ணி போகிறீங்க, ஆசையாக இந்த டைம் ஓவலேஷன் ஆகிருக்குன்னு தெரியுது, இந்த தடவை நீங்கள் டேப்லெட் எடுப்பீங்க, பீரியட்ஸ் ஆகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். பட் அதை நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி தான் நீங்கள் ப்ரெக்னன்சி ஆக முடியும். ஸோ ஒரு 3 மாதம் 4 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கண்டினியூவாக பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எஃபர்ட் நீங்கள் அதிகமாக போடணும். நீங்கள் காசு செலவு பண்ண தேவையில்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எஃபர்ட் அதிகமாக போடணும். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இரகுலர் இருந்து நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெமிடிஸ் கரெக்டான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கணும். வெந்தய டீ, க்ளோ வாட்டர், சீட் சைக்கிளிங், கலர்ச்சிக்காய், அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெமிடி. ஸோ வெந்தய டீ, க்ளோ வாட்டர் இது ரெண்டும் மஸ்ட்டு. இது போக எக்ஸ்ட்ரா இது ரெண்டு கூட நீங்கள் கலர்ச்சிக்காய் எடுக்கலாம், இல்லைனா சீட் சைக்கிளிங் எடுக்கலாம், இல்லைனா கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் எடுக்கலாம். எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கலர்ச்சிக்காய் ஃபஸ்ட்டு 48 நாள் எடுத்துருங்க. எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீட் சைக்கிளிங் இல்லைனா கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் எடுங்க. அப்படி இல்லைனா கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் எடுத்துட்டு அப்புறமா சீட் சைக்கிளிங் எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ரெமெடி எடுக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அது போக நல்லா சத்தான உணவுகள் சாப்பிடணும். ஃபோலிக் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய உணவு. எதுக்கு அப்படின்னா இரகுலர் இருக்கும்போது எக்கோட குவாலிட்டி பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களை காட்டிலும் எக்கோட குவாலிட்டி இவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போம்போது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு, அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் மெனக்கெட்டு உணவு முறையில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அந்த 3 விஷயங்களும் நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே போவேணாம், நேச்சுரலாக உங்களுக்கு தங்கிடும். சிலருக்கு ஒரே மாதத்தில் தங்கலாம், சிலருக்கு 2 மாதத்தில் தங்கலாம். ஸோ ரெமிடிஸ்க்கு நிறைய பவர் இருக்குது. நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்கள் ரெமிடிஸ் அண்ட் எஃபர்ட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு பலன் கட்டாயம் கிடைக்கும். இப்போ நான் ரெமிடிஸ் எல்லாம் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு தள்ளி போகுது. அவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் நார்மலாக ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் எல்லா எஃபர்ட்டும் போடாமல் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அவங்க ஸ்பெர்ம் ஹெல்த்தாக இருக்கா, ஷேப் எப்படி இருக்குது, ஸ்பீட் எப்படி இருக்குது, மார்ஃபாலஜி கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் எல்லாம் கரெக்டு, உங்களுக்கும் எல்லாம் இதாக இருக்குது. இரகுலர் மட்டும் எனக்கு இப்படி மெயின்டைன் ஆகுது, இல்லைனா இரகுலர் இருந்துச்சு எனக்கு ரெகுலர் ஆகிடுச்சு ஆனால் குழந்தை தங்கலை, அவங்களாம் என்ன பண்ணணும்னா ரெமிடிஸை கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருங்க. வெந்தய டீ, க்ளோ வாட்டர், சீட் சைக்கிளிங் இது 3 பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே இருங்க. சீட் சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் எடுங்க, ஒரு 2 மாதம் கேப் எடுங்க, அகெயின் 3 மாதம் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 6-7 மாதம் நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தங்கிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு திரும்ப ஸ்டில் உங்களுக்கு இதாகுது அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய்க்கலாம். ஒரு 6 மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தங்கிடும். இவங்க என்ன 6 மாதம் சொல்கிறாங்க, நான் இந்த 2 மாதத்துலேயே குழந்தை பெற்றுக்கன்னு நினைக்கிறேன், தங்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. குழந்தை இந்த மாதம் தங்குமா தங்காதுன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனால் அந்த டாக்டருக்கும் தெரியாது. ஸோ நம்ம கையில் இல்லை. நீங்கள் இப்போ தங்குனீங்கன்னா நம்ம நேரத்துக்கு இந்த மாதத்துலேயே உங்களுக்கு தங்கலாம். ரெமெடி எடுத்தாலும் சரி, நான் சொல்கிறது ட்ரீட்மெண்ட்னாலும் சரி.
நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு இந்த மாதத்தில் தங்குச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. இல்லைன்னா 2 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம். அதுக்காக நம்ம ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாது. நம்மளை போட்டு 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா குழந்தை அப்படின்றது வந்து அது உருவாருதுன்றது வந்து ஷியூராலாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் ஐவிஎஃப் போனால் கூட, டெஸ்ட் டியூப் பேபி போனால் கூட டாக்டர் கூட 100% கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. 3 லட்சம் 4 லட்சம் பண்ணி ஐவிஎஃப் பண்ணுவாங்க, ஆனால் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் யாருமே கேரண்டி கொடுக்காத விஷயம். ஸோ 1 மாதத்தில் இப்போ பண்ண முடியாதா, 2 மாதத்தில் பண்ண முடியாதா அப்படின்னு பயப்படக்கூடாது. பொறுமையாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் இரகுலர் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப இரகுலர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப இரகுலர் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபிக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்றதை தவிர்த்து உங்கள் உடம்பை வந்து நீங்கள் தயாராக்கிக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப இரகுலர் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது எக்கோட குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது ரெகுலராக இருக்கவங்கள காட்டிலும் இரகுலர் இருக்கவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்கோட குவாலிட்டி வந்து இரகுலர் இருக்கவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ எக்கு குவாலிட்டி சரியில்லாத ஒரு எக்கு கூட ஸ்பெர்ம் மீட் ஆகி குழந்தை உருவாச்சுன்னா அது இம்ப்ளான்டேஷனில் பிரச்சனை வரும். இல்லைனா இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வராமல் போகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகும்னு சொல்லலை. ஸோ நான் வந்து ஃபுல்லாக நெகட்டிவ்காக நான் அப்படி சொல்லலை, இருக்கிற தகவலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே இதுக்கு அப்போ ரெகுலர் பீரியட் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து மிஸ்கேரேஜ் ஆகாமல் குழந்தை பிறகுதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ரெகுலர் இருக்கிறவங்களுக்கும் சிலருக்கு எக் குவாலிட்டி இல்லாமல் பேபி க்ரோத் வந்து பிரச்சனையாகி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது இவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குன்றனால. ஸோ இரகுலர் இருக்கும்போது உங்களோட குறிக்கோள் வந்து குழந்தை பெற்றுக்கிறதா மட்டும் இருக்கக்கூடாது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து ரெமிடியலுக்கு ஆரம்பிச்சோடனே ஓவலேஷனில் கணக்கு பண்ணி ஓவலேஷனில் சேர்ந்துருந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு 2 months உங்கள் உடம்பை வந்து நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஓவலேஷன் அதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டும் நீங்களும் ஹாப்பியாக சேர்ந்துருக்கிறது இருந்துக்கோங்க. ஆனால் இந்த மாதம் ஓவலேஷனில் இருந்தே நான் அந்த மாதிரி குழந்தை வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 2-3 மாதம் உங்கள் உடம்பை வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்பை நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் கொஞ்சம் அந்த எக்கோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். எண்டோமெட்ரியம் நல்லா ஹெல்த்தாக வளர ஆரம்பிக்கும். இதெல்லாம் எக்கோட குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனா, ஃபோலிக் அண்ட் விட்டமின் உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். பச்சை காய்கறிகள், க்ரீன் வெஜிடபிள்ஸ், கீரை, சிட்ரஸ் ஃப்ரூட், புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட கேட்டு ஃபோலிக் ஆசிட் வாங்கி டேப்லெட் நீங்களே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே. இது பண்ணும்போது எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவாக இருக்கும். குழந்தைங்க இந்த ஹார்ட் பீட் இல்லாமல் போகிறது, க்ரோத் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. இரகுலர் இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணணும். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க.